நீங்க இந்த ஜேர்னில உங்களுடைய சினிமா, சீரியல் துறை ஜேர்னில இவரோட வளர்ச்சி ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் கண்கூட பார்க்குறேன். இவரு இவரோட இன்னும் மேல போகணும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஞாபகம் வருதா உங்களுக்கு? சிவகார்த்திகேயன் தான் ஞாபகம் வருது. சூப்பர். ஏன்னா சிவகார்த்திகேயன் வந்து நாங்கலாம் ஒண்ணா ஷோக்குலாம் போயிருக்கோம் முன்னாடி. அப்படியா? ஆமா. முன்னாடி என்னென்ன ஷோ போயிருக்கீங்க? அந்த ஊர்ல தான் ஒரு ஷோ பண்ணுவோம். ஐ டோன்ட் ரிமெம்பர் ப்ராப்பர்லி. கோயம்புத்தூரா, ஈரோடான்னு தெரியல. நாங்க பஸ்ல தான் டிராவல் பண்ணி போனோம். அப்போ வந்து நெறைய ஜோக்ஸ் பண்ணுவாரு பஸ்ல. நெறைய காமெடி யூசுவலாவே நெறைய காமெடி சென்ஸ் கவுண்டர்ஸ் இருக்கும். போட்டுக்கிட்டே நல்லா இருப்பாரு. கவுண்டர்ஸ் போட்டுட்டே இருப்பாரு. ஸோ அப்படிலாம் கூட ஒர்க் பண்ண ஒருத்தர் வந்து இப்போ வாவா நிக்கிறாரு ஒரு இடத்துல அப்படிங்கும்போது ஐ ஃபீல் சோ ஹாப்பி ஃபார் ஹிம். ஈவன் தோ நாங்க வந்து ஜெனரலா தான் ஃபங்ஷன்ல அப்படின்னா அதே மாதிரி தான் எப்படி ஸ்வேதா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி சிவா இருக்கீங்க? நான் சிவா தான் சொல்லுவேன். எப்படி சிவா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாரு. ஸோ இட்ஸ் வெரி ஸ்வீட். அந்த ஒரு தலகணம் கிடையாது. என்ன சொல்றது? ஒரு திமிர்த்தனம், ஒரு ஆட்டிட்யூட் கிடையாது. பேசுறதே ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது? அப்ப எப்படி இருந்தாரோ அப்படிதான் இருக்காரு. நீங்க அப்போ அந்த பயணிச்ச டைம்ல வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காரா மேம்? நான் இந்த மாரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும். நான் சினிமால போகணும். இல்ல அவருக்கு அந்த மாரி ஆசை இருக்குன்னு நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. சோ நாங்க உள்ள பஸ்லலாம் போகும்போது சும்மா கலாட்டா பண்ணிட்டு, ஃபன் பண்ணிட்டு, பாட்டு பாடிட்டு, ஒரு காமெடி பண்ணிட்டு, மிமிக்ரிலாம் பண்ணுவார்ல. அதெல்லாம் செமையா பண்ணிட்டு இருப்பாரு. சோ அப்படிதான் வந்து எனக்கு சிவாவ தெரியும் தவிர, எனக்கு ஆனா அவரு வந்த வளர்ச்சிய பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஓகே. அந்த பஸ்ல நடந்த மொமெண்ட் ஏதாவது ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமா? ஏன்னா இது யாரும் சொல்லல. பஸ்ல ஆக்சுவலி அவர் எல்லாருமே வந்து இருந்தோங்க. நானு, தேவு, ஸ்ரீ எல்லாருமே இருந்தோம்னு நெனைக்கிறேன். எல்லாருமே வந்து நாங்க ஒரு ஷோக்காக போயிருந்தோம். டான்ஸ் ஷோக்காக. அதுல கூட மிமிக்ரி ஆர்டிஸ்ட், ஸோ மிமிக்ரி பண்றவங்க அவங்கலாம் வந்ததுனால, சிவா அவங்கலாம் வந்திருந்தாங்க கூட. ஸோ அது ஒரு காலா டைமா இருந்தது. நாட் ரொம்ப பர்ட்டிகுலரா என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்ல. பட் ஃபன் மொமெண்ட்டா இருந்தது.